உலகத்துல ஒரு மனிதனா பூமியில பிறந்து விட்டால் அவ ஒரு ஜாதக பிரகாரம் ஒரு மனிதனுக்கு எப்படி வேணாலும் இருக்கும். அந்த கிரகம் நவகிரகம் 9, ராசி 12, நட்சத்திரம் 27. அந்த நட்சத்திரம் 27. இந்த கிரகம் அந்த நட்சத்திரம் என்னென்ன வேலை செய்யுமோ அதை வேலை செய்யும். இன்னைக்கு உனக்கு என்ன சத்தம் போட்டு இது உள்ள கால உடனே தள்ளி விட்டு போற ஓடுதேக்கா இன்னைக்கு கண்டிப்பா உனக்கு 7.5 ஒரு மனிதனுக்கு பிறந்து விட்டால் ஒரு மனிதனுக்கு சனி பிடிச்சா 7.5 வருஷம். ஆமா, இந்த பாத சனி 2 வருஷம், இந்த உடல் சனி 2 வருஷம், இந்த தலை சனி 2 வருஷம், 3 2 7.5 வருஷம். ஆமா, ஆனா உனக்கு இன்னைக்கு பிடிக்குதுடா தம்பி சனி. ஏன் சனி பிடிக்குதுன்னா சனி இருந்துட்டா ஏமா வர மாட்டான். ஆனா உயிருக்கு ஆபத்து இல்ல. ஆனா உனக்கு சனி என்னைக்கு ஒதுங்குறா. ஆமா, ஆனா உன் குடும்பத்தை நான் தான் பாத்துக்கிறேன். என் குடும்பத்தை நீ பாத்துக்க, அத பத்தி கவலை இல்ல. எனக்கு ஏன் சனி பிடிச்சு தெரியுமா? வருதா யாரே எங்கதான் பட்டுமா எவன வார்த்தை ஓடியாதா அது உட்கார் அது தெரியாதுன்னு ஏண்டி எவன வார்த்தை ஓடியாதா அரேயார் சுத்ரா கேக்கர்கள் ஈத்து பாடி வாங்குறேன். அவன் சத்தியமா ஒரு அப்படி போறதுக்க மாட்டான். கண்டிப்பா ஒரு அப்படி போறதுக்க மாட்டான். அவன் 5 அப்படி பிறந்திருப்பான். ஏன்னா வாங்குற உனக்கு தான் தெரியும். ஆமா, ஆனா நீ போய் என்ன பண்ற அவங்கிட்ட போய் ஒரு அப்படிக்கு போறதியா அப்படின்னு கேளு. நீ என் மாமருக்கு எனக்கு நான் பையன். அதான் பாபா நீ போய் ஒரு அப்படிக்கு போறதே கேளுடா போய். அதுக்கு ரோட் போடுறா.
எங்க வந்த பையன் 10 நாளா இல்ல செவடியா பையன் ஏய் பொண்ணு ஏய் அக்கா சைலன்ஸ் நீ போடா நீ போய் பூமி உள்ள போவாத பையா ஓ இரு போச்சே போச்சே எம்மா நீட்டு போச்சு ஏய் நம்ம நெக்லஸ்ல திருவாணி மீது போச்சடா என்னடி அக்கா ஏய் பூமி ஏய். எவனா குடுகுடு ஓடேன்னா ஓடியாந்தா. 7 நாளா வரல ஆமா இன்னைக்கு தான் வந்தான் ஆமா. குடுகுடு ஓடேன்னா ஓடியாந்தா. கரகாம சுத்தனா கேட்டு என்ன வீட்டு போட வாங்குறானே ஆமா. அந்த கண்டவன போட்ட பையன் எந்த கம்யூனிட்டிக்கு போட்டுருப்பான் ஏய், இந்த கம்பெனி தான் வந்திருப்பான் இன்னைக்கு எதுக்கு வந்தோம்? இன்னைக்கு எதுக்கு வந்தான் என் மயிர புடுங்க வந்து ஐயோ அக்கா உன்னை அடிக்கறானா ஆமாடா போடா மறந்துங்க ஆமா நீ சிமெண்ட் போட்டு குடோட மறந்துக்க ஏய் அடி. அப்பாடா இவன் மயிர புடுங்கடா அப்பாடா இவன் சுரந்தாண்டா அஞ்சாறு கட்டு கூட அப்பாடா இவன் சுரந்தாண்டா அஞ்சாறு கட்டு கூட ஏய், வெட்டினாலோ, வெட்டி வாங்கி, பொண்ணை போட்டு நொட்டு வாங்கி. ஏய் ஏய். ஏய், silence. யார் கேளாச்சு? விஜயபூர்ல 7 நாளா இடம் விட்டாங்க நீங்க செருப்பார் அடி தோட்டு நிக்கிறாங்க அவனை எந்த ஊருக்கு போனாலும் சரிதான் என்ன போல் சொல்ல ஒருத்தர் கிடையாது நானா வரணும் நானா போகணும் ஒரே கவுல் அடிக்கிறான் கவுல் அடிக்கிறான் எத்தனை நாள் மிசிருக்க கண்ணுக்கு கொண்டு போய் பாப்பா ஏய் உன்னை போட்டு அடிக்கிறான் போட்டு அடிக்கிறான்டா ஐயோ நான் ஒரு சாந்த குச்சி போய் கூட கேட்க மாட்டானு ஒரு நாளைக்கு நான் அடிக்கலான்னு பாக்குறேன் அடியா அதுக்கு போய் நான் அடியா ஓ, மகாராஜா, இங்க வா. இளவரசா வாயில என்ன வெள்ளை வெள்ளையா இருக்குது? ஒரு நேரம் கட்டி வச்சுடா பையன் உனக்கு போங்க வந்தாடா நீ அந்த வார்த்தை சொல்றேன் பசங்க ஏய், மகாராஜா வணக்கம் மகாராஜா. ஐயா மகாராஜா வணக்கம் நல்லவனா வந்திருப்பா மகாராஜா உனக்கு வணக்கம் வைக்கிறான் பாரு நின்னுங்க நம்பர் வந்து ஏய், அப்படியே ஐயாவுக்கு எப்படிடா வச்ச குஞ்சு வளர்க்கும் ஏய் உன் அடிக்கிற எப்படி போவான் உன் அடிக்கிற எப்படி ஆவான் ஏய், காஞ்சா. சொல்லுங்க. ஐயா நான் இங்கே நல்லவனா வந்திருப்பா ஆகட்டும் தம்பி சபை பார்த்தா எப்படி நடக்கும் லட்சுமி கலாச்சார பிறந்த சபை. இது மகா லட்சுமி நாச்சிமந்த சபை சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய மாதா பிதா குரு தெய்வம் மாதா பிதா குரு தெய்வம் இப்ப சபைக்கு சபைக்கு இந்த சிறியவன் ஒரு கோடி ஒரு வணக்கம் கோடி வணக்கம் ஆளை பார்த்தால் ஒரு விவரமா சொல்ல வேண்டும் சொல்ல போடா ஏய் குப்பா ஏய், ஏய், புரியுதா ஏய். திக்கி திசை தேவரெல்லாம் அவரெல்லாம் திசை மாறி ஓடிடவே ஓடிடவே. கம்ச பூபதி வந்து மேவினே ஏய்ங்க. இந்த வடமதுரை ஆண்டு வரக்கூடிய ஏய், ஏய்.
டேய், ஆ, கம்சகுமரி, 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 கம்சகுமரி. கம்சகுமரி. ஆனா நீ, தம்பி, ஐயா வடமுதிராவர் கிடத்தை என்னடா ஆச்சு புகுது? நல்லா ஆய்க்கல வாய்த்தில எவ்வளோ உண்ணி செஞ்சு தரும் நல்லா புண்ணி செஞ்சு எவ்வளோ பேருக்கு புண்ணியம் செய்திருக்க பாய் புண்ணியம் செய்திருக்க நல்லா வாய் திருத்தமா பேசு சரி புண்ணியம் செய்திருக்க ஏன் அந்த மாதிரி வந்துச்சு? அது ஊரு பொது காசு சாப்பிட்டா அப்படிதான் வரும் ஓஹோ ஐயா ஆ, என் கையால வா கையால எத்தனை பேருக்கு பீ வாங்கி கொடுத்து யாரும்மா அந்த கை? டீ டீயா டீ வாங்கி கொடுத்தா? என் வாயில வடக்கு ஓ வாய் வாயை கொஞ்சம் நிறுத்திட்டா என் காண்டி விட்டு மாமியார் இருக்காங்களா வாய் தோணா போச்சா கையால வா கையால இந்த ஊர் விநாயகர் கோயிலுக்கு இந்த ஊரு விநாயகர் கோயிலுக்கு இந்த பாஞ்சாலம்மா கோயிலுக்கு இந்த பாஞ்சாலம்மா கோயிலுக்கு என் கையால 1 லட்சம் ரூபாய் கொடுத்தேன் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தோம்னா இந்த ஊரு தலைவர் கவுன்சிலரு அதுல ஒரு கல்லுக்குதுன்னா உன் பல்லு போடும் நீங்க பாருங்க என்ன 1 லட்சம் ரூபாய். நான் இன்னும் மூலையில இருந்து வரேன் நீ திருவண்ணாமலை இருந்து வர நம்ம மலையில திருநாமலை நைய வை நீங்க பாருடா ஓ வைக்கணும் வாய் தோணா போச்சா சரியா போச்சா அது ஐயோ இதை காட்டு பானை தண்டை கொடுக்குது ஐயோ ஆ நான் இன்னும் கண்டு வரேன் திருநாமலை ரொம்ப அசிக்குது வச்சுக்கிட்டா அண்ணி அண்ணி பசின்னு மாவத்தை தைக்கணும் தண்ணி கூட தண்ணி கூட ஓ தண்ணி காய்கறானா அண்ணி அண்ணின்றான் கண்ணு ஆமா ஆமா தண்ணி வேணுமா தண்ணி வேணுமா ஏய் தண்ணி அவன் ஊத்தி விட சொல்றான் ஊட்டி விட சொல்றான் வந்து ஒரு பாதியை சொல்றான் போகுடா ஏய் அம்மா அம்மா அவங்க அம்மாவே அந்த மெத்த ஊட்டி விடுவாங்களாம் ஓஹோ என்ன போகுடா ஏய் ஓ ஊத்துறான்றான் ஓ தண்ணி ஊத்துறான்டா வாயில ஊத்துட்ட அதுதான் கேக்குறேன் தண்ணி குடித்தாங்க கண்டாய் புண்ணியண்டா டேய் ரொம்ப அசிக்குது ஒரு ஈ கூட பஸ் இருக்குதான் ஏன்னா அவன் கோயில உட்காந்து சோத்து நீ என்ன தின்னா பீட்டு பசி எடுக்கிறா அவங்க ஒரு டீ ஒண்ணு வாங்கி கொடு ஓ டீ வேண்டாமா டீ ஒண்ணு வாங்கி சொன்ன போதே பார்த்துக்கோ பொறுமை ஊத்துறா. ஐயோ ஓ டீ குடா டீ குடா டீ குடா டீ குடா டீ குடித்தா ரொம்ப சூடாகுதா சூடா இருந்தா தண்ணி ஊத்துமா அது ஊத்தா ஊத்துறா ஏய் என்ன வாயை ஊத்துறா வாயில ஊத்து இது வாயில ஊத்துறமா சூடாக்குது கொஞ்சம் பொறுமையா குடி பொறுமையா பொறுமையா குடிப்பா சக்கராகுதா சக்கரை வரீங்களா ஓமல தப்புல அவமல தப்புல அவனுக்கு பொறையாரி போச்சு பொறையாரி போச்சு தண்ணி கொடுத்தாங்க பொறையாரி போச்சு பொறையாரி போச்சு தண்ணி அடிப்பையா
கொஞ்சமா கொஞ்சமா குடுறா. ஏய், இது சரியா இருக்கு. மண்டல கசம. செங்கல் அடிக்கிற மாதிரி இருக்கு கர்மானா. செங்கல் அடிக்கிற மாதிரி இருக்கு. அரச்சங்கல் அடிக்கிற மாதிரி இருக்கு. ஏய், ஊத்துற இது மேல ஊத்துற. எச்சே ஊத்துறாங்க. ஏய் கால் வீடா கால் வீடா. ஐயோ ஊத்துறா. ஏய் வா வாணியா விளக்க விட்டுதா விளக்க விட்டுது வடமதுரை விட்டடத்தை வடமதுரை ஆண்டாள் ஆண்டு வரக்கூடிய உக்கிரசேன மன்னனுக்கும் உக்கிரவள்ளிக்கும் பிறந்த பிள்ளை என்னோட பேரோ கம்சப் பூபதி. ஏய் அப்ப லவயா வடமதுரை ஆண்டாள் குடிய அல்ல குடிய கம்சபூபதி கம்சபூபதி அந்த உக்கிரஜானுக்கும் உக்கிர பள்ளிக்கும் உக்கிர வண்டிங்க டேய் லவாரா பார்த்தா கம்சபூபதி கம்சன் ஆமா தம்பி கம்சன் என்றால் காரணம் கல்லு கூத்தாட வேண்டும். காரணம் கல்லு கூத்தாடுமா. ஆமாண்டா அது என்ன காரணம்? என்னுடைய வேலை என்ன? அடிப்பதோ கொள்ளை, குடிப்பதோ கல்லை, கெடுப்பதோ பெண்களுடைய கற்பை. எவட பையனே பாராடே அடிப்புதா கொள்ளை குடிப்புதா கள்ளி சாராயம் எடிப்புதா பெண்களுடைய கருப்பு ஏத்து கூட உன் பாட்டி வந்தா கெடுத்துட்டு போறாங்க. அவன் பாட்டி கிட்டறாங்க, நான் அம்மா பேர் பைத்தியக்காரனா. ஏய் நல்லா கருப்பு பையன் தான் என்ன ஏய் தம்பி என்னடா அப்படி சொல்லுங்க. அட பூபதி நான் கூட அடி வாங்கலாம் தான் நினைக்கிறேன். நான் கூட அடி வாங்கலாம் தான் நினைக்கிறேன். அவன் அடிச்சு நான் செத்துட்டா என் பொண்டாட்டிக்கு ஒரே அம்டியா. அப்ப என் பொண்ணுல 10 அம்பே அப்ப ஏறு ஓட்டலாம். ஏய் கொள்ளை அடிச்சிட்டு நேரா போய் கடையில கள்ளு சாராயம் குடிக்க வேண்டியது. கண்டிசார குடிக்க வேண்டிய காசு எல்லாம் கொள்ளை அடிப்பேன். கொள்ளை அடிச்சிட்டு நேரா குடிக்க போவேன். குடிச்சிட்டு சும்மா இருக்கலாமா? குடிச்சிட்டாங்க சம்பாதிக்கலாமா? எவடா ஏமாந்துருப்பா? நேரா வீட்டுக்கு போலாம். போடா அப்படி நேரா போய் கெடுக்கக்கூடிய ஆள் நான். போடா விட்டா குத்த வரா இல்லனா ஏய் போயினே இருக்கும். இது வரைக்கும் 999 பேருடைய கற்பை சூரிய அடிக்கிறேன். ஆமா ஆமாண்டா வரும். பண்ணாரு அவரு. என்ன பண்ணாரு? 999 கற்பு அழிச்சாரு பாரு. அது எல்லாமே 80 வயசுக்கு அண்ணா இருக்கிறது தான். கேள்விக்குதான் கற்பு அழிச்சாரு. இவர் டெய்லி குடிப்பாரு தானே பாரு. குடிச்சுட்டு மறுநாள் ஆர்டரே வர மாட்டாரு. 10 நாளைக்கு அது வேணும். ஏய் அவ்வளவு வணக்கம். மற்றவங்க சொல்றேன் சொல்ற போடா.
உக்கிரசேனனுடைய பிள்ளை கம்சபூபதி என் தாய்க்கும் தந்தைக்கும் மொத்தம் 3 பிள்ளை அது யாராரு இந்த கம்சபூபதி ஒன்று என்னுடைய தங்கை தேவகி ஒன்று 2 ரோகிணி ஒன்று 3 பிள்ளைகள் தம்பி அப்படி இருந்த போதிலும் எங்க அப்பாவுக்கு இன்னைக்கு எத்தனை வயசு ஆகுது தெரியுமா? 60 வயசு ஆகுது. கிழக்கு தேவடியா பையன் எனக்கு எத்தனை வயசு ஆகுது தெரியுமா? 20 வயசு ஆகுது. தம்பி 60 வயசு ஆகி போச்சு. அப்ப சொத்து யாருக்கு சொந்தம்? பிள்ளைக்கு தானே சொந்தம். திருடு தேவடியா பையனுக்கு 60 வயசு ஆகி போச்சு. அவன் மனால் நாட்டை ஆண்டமே இந்த நாட்டை இந்த நம்ம பிள்ளை ஆண்டுட்டு அந்த எண்ணெய் பிள்ளைக்கு முடிச்சு விட்டு வைக்கலாம் அப்படின்ற எண்ணங்கதான். எண்ணெய் இல்லாத திருட்டு தேவடியா பையன் அவனே ஆட்சி அவனை இன்னைக்கு விடலாமா? உங்க அப்பனுக்கு 60 எனக்கு 20 உனக்கு 20 வயசு 60 வயசு வரல நான் ஆசைக்கிறேன். 20 வயசு பிள்ளை சிம்மாசனத்துல உட்கார்ந்து அப்படி ஆட்சி செய்தா ஓடுற பாம்பை மெரிக்கிற வயசு எப்பேற்பட்ட பிரச்சனையும் ஓடி தீக்கலாம். கண்டிப்பா இவன் என்ன பண்ணுவான்? இந்த ஒண்ணும் பண்ண முடியும். உட்கார்ந்து எடுத்து விட்டு ஏந்திக்க முடியாது. கிழத்து தேவடியா பையன் 60 ஆசைக்கு வரணும். அப்ப என்ன பண்றது தெரியுமா? அமுக்கலாம். ஒரு கோவிலுக்கு 30 நாளைக்கு 30 தேங்காய் கொடுக்கலாம். ஆமா ஐயா 20 மூட்டை கொடுங்க ஒரு மாசத்துக்கு. யார் விடுதா வாயாக்க போனதா? அதானே ஏன் உன் சொந்த அப்படியே நான் கொடுக்க வேணாங்க. உங்க பிள்ளைக்கு பதில் சொல்ல முடியாது. உங்க பிள்ளைக்கு சேர்த்து வைக்க சொல்றேன். அதிகம் பண்றாங்க. ஏன் உன் சொத்த போறான்? ஊருக்கு தான தர்மமா வாரி கொடுத்துட்டா நாளைக்கு நம்ம திருவிழா பிச்சை எடுக்கிறதா? ஆடாடி வேற இந்த ஊரு தலைவர் வீட்டுல என்ன உங்க அப்பா கூட வச்சாங்க தான் என்ன வழியால கிடைச்சேன். ஏய் இம்மா நேரம் அவனை விட்டுட்டேன். சரி இன்னைக்கு கொடுப்பான் நாளைக்கு கொடுப்பான் நாளைக்கு கொடுப்பான். போன் பண்ணா அந்த ஊருக்கு ஊருக்கு சொல்ல மாட்டறாயாவா? போன எடுக்க மாட்டான் முதல்ல பையன் எல்லாரும் பண்ற கம்மியாக்கு நீலா யாரு? ஏய் ஒண்ணே போ பாலாஜி ஆடு அவங்க சம்பந்தத்துல போட்டுருவாங்க பாரு. அப்படி போற மச்சான். அதனால எனக்கு சொல்ல தெரியல. சொல்லலாம் போறாங்க. போற புட்டா. ஏய் அப்படி இன்னைக்கு அந்த திருட்டு தேவடியா பையன் விடத்தே கிடையாது. இன்னைக்கு அவனா கொடுத்தா பாக்குறது இல்லன்னா அந்த முடிய அடிச்சு பிடிக்கணும். இல்ல மொட்டை அடிச்சிர அந்த முடிய அடிச்சு பிடிக்கணும். அதான் அப்ப இருந்தா ஐயா மகாராஜா உங்களோட எப்பதான் பார்க்க போறோம்? பொண்டாடி பாவாடி கேட்க போறான். பாத்தியா? பாத்தா எப்படி ஒரே பூஜை பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி தான் நீ வளைகாப்பு பார்த்திருப்பேன். இன்னும் ஒரு வாரத்துல உங்க பொண்டாட்டி வளைகாப்பு. யாரு பாவாடை கீழே போறியா? பெற்ற தாய் தந்தைக்கு என்ன மரியாதை உன் புள்ள மாதிரி இந்த தமிழ்நாட்டு உலகத்துல உன் புள்ள மாதிரி மரியாதை விடுவ புள்ள யாரு? எனக்கு பின்னால் அரசாங்கம் அவன் அப்பா எப்படி அரசாட்சி பண்ணணும் அவனுக்கு தெரியும். அதனால் தாய் தந்தைக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும் அவனுக்கு தெரியும். நீ என்ன சும்மா கருதல் பையன் போல நீ உள்ள அவருக்கு தெரியாது அவன் புள்ள எப்படின்னு. இப்ப என்னன்ற பூபதி உனக்கு காரியமான ரெடி தானே? ஏய் யார் உனக்கு நடப்பு நடத்துறோம் நீ ஒரு தடவை பாத்துரு முகத்தை அப்பா எங்கிறான் ஆலமர புளிய மரம் பாத்தீங்களா? அதுல போர்வா காடு இருக்கு பாரு. ஆண்ட அப்படி சும்மா பேசுனா அப்புறம் நான் தான் பட்டு பெண்டு வருவான். அப்பாவுக்கு உடம்பு தெரியல அப்படின்னு எப்படி ஒருத்தர் கொடுத்தா பத்தியா புள்ள சுத்தாய் ஓட்டம். ஆமாட்டா எப்படி ஒருத்தர் பேரு ஒருத்தர் கொடுக்குறாங்க புள்ள வந்து மரியாதை ஒழுங்கா அதை வேற ஏற்கனவே சேட்டை படிக்கிற இந்த 3 நாளா. ஆமா ஒழுங்கா போன் எடுத்து ஒழுங்கா பதில் சொல்ல அந்த வஞ்சிக்க வேற இருக்கும். என் பொண்ணு தான்டா. ஏன் என் பொண்ணு பண்ணுதுடா? நீ உள்ள போடா.
யாரா பண்ணது? என் பொண்ணுங்க சுசி சுசி. ஓ உன் பொண்ணு பேரு சுசியா? அது நேத்து நல்ல பேரு, நல்ல கம்பெனி தான் உன் பொண்ணு. போடா போடா டேய் போடா. ஹலோ சொல்லுமா சுசி. நேத்து அப்பா ஆடுறதுக்கு வந்துட்டு உன்ட சொல்லாம வந்துட்டு கோவப்பட்டு போன் பண்ணாம நான் கைச்சா பண்றது. சாப்பிட்டா இல்லையா? அம்மா எங்க எதிர் விட்டு முன்சாமி கூடியா? நீ எங்க இருக்கிற? குமார் கூடியா? அண்ணன் எங்க கன்னிமா கூடியா? சரி சரி அப்பா நாளைக்கு வீட்டுக்கு வர, நாளைக்கு லீவு எனக்கு. அம்மா வந்துட்டு அப்புறம் போக சொல்லு. சரி தாளைக்காரன் குப்பம் பொண்டாட்டி அங்கதான் இருக்குது. தாளைக்காரன் பொண்டாட்டி. ஓஹோ சரி சரி தாளைக்காரன் கொடுத்தா. சரி தாளைக்காரன் உன் பொண்டாட்டி பேசுது. நீ யாரு? நம்ம லாஸ்ட்ல 31. யார் பொண்டாட்டிங்க? எங்க போட்டாட்டா? உன் பொண்டாட்டி நம்ம யானைக்கு எப்படி வருவான்? ஹலோ ஏய் கெட்டியார முன்னாடி கூட கேக்குறா. ஐயோ ஆமாடா என் பொண்டாட்டி. என் பொண்டாட்டி என்ன வேலை செய்யற தெரியுமா? என்ன வேலை செய்றா? திருவண்ணாமலை கிருஷ்ணராஜில இருக்கிறா. அதுக்கு ஏன் பொண்டாட்டி ஏன் போனா? கூட துணைக்கு போனவா பொண்டாட்டி சனி ஆயிட்டா. அவன் தான் போன முதல் நேர வாங்கி பேசுறேன். யாரே பாலாஜி சூரவாசார பாலாஜியா? அவன் பொண்டாட்டியா? அவன் வந்து விச்சு பண்ணுரு. ஓ அந்த 9ஆம் நம்பர் ரூம்லயா? சரி சரி 2 நாளைக்கு தான். 3ஆம் நாள் யாரும் வர மாட்டாங்க. கிரிவால வந்துருப்பாங்க. 3 நாள் தங்கி இருப்பாங்க. 3 குத்து முனிசாமி கூடியா? சரி சரி என் பொண்டாட்டி என் வீட்டை விட்டு பக்கத்து வீட்டு கூட போக மாட்டா. நான் இல்லாத நான் போயிடுச்சு. போட உள்ள போட உள்ள நீ ஒண்ணு கவலைப்பட புள்ள. உன் டூட்டி நான் பார்த்துட்டு வரேன். மகனே ஏங்க உட்கார்ந்தாலும் அடிக்கிறான். எங்க அப்பனை நான் அடிப்பேன். ஆமா உதப்பேன். உங்க அப்பா கொலை கூட பண்ணுவேன். ஆமா நீ யாரா எங்க அப்பா அடிக்க? உங்க அப்பாவுக்கு மந்திரி 2 பேர் தேவையில்லாம அடிக்கூடாது. போட உள்ள என்ன பார்த்து பண்ணுங்க. மகனே கம்சா உங்களுடைய பாதத்திற்கு இந்த கம்சபோதி அநேக கோடி வணக்கம். அப்படி மரியாதை தானா? டேய் இவனுக்கு சுடு. டேய் மகாராஜா ஆனா கண்டிப்பா இவன்லாம் செத்தா சுடுகாடு கிடைக்காது. மகன எப்படிங்க ஒருத்தர் நல்லா இருக்குதா? உட்காரு ஏன்டா தாக்கா இருக்கிற போடா வாடா போடா வாடா போடா வாடா அப்பண்டா மரியாதை நீ வந்து அடிக்கலாமா? என்னைக்கு நீடோடி சுகமாக நீ வந்திருப்ப. எல்லாரும் சொன்னா நான் நாசமா போடுவேனா? சரி மயிரா அப்பன் எல்லாரும் நீ யாரா கொடுத்து அடிக்காத அப்பண்டா. நான் நல்லா இருப்பேன். நான் நல்லா இருப்பேன். நீ என்ன எல்லாரும் சொல்லுங்க. ஏ மனோ ஒரு தாய் தந்தைய ஆமா மதிப்பா ஒரு பிள்ளை பெத்தோம். பெத்தோம் இப்படி போட்டு அடிக்கிறானே இவன் நல்ல கதி போவான்ற. நான் எப்படிங்க குடும்பம் நல்லா இருக்குதா?
நம்ம கூட அப்புறம் நீங்க சுடுகாட்டுல சூனி வச்சிருவாடு. டேய் அம்மா பாக்கணுமா? நீ முதல்ல இரு. அம்மா உன அப்புறம் பாத்துக்கிறேன். ஓஹோ நீ ஓரமா அம்மா பாத்து அப்பதான் முடி கொடுக்கல. ஆமா அம்மா பாது கொடுக்கலாம்னு பாக்கலாம். அம்மா திருப்பதி மொட்டாடி அப்புறம் வாங்கிக்கலாம். ரைட் விடு சேரு விடு. அம்மா அந்த உட்காந்து சேர் போடு சேர் போடு சேர் கூட சேர் கூட அப்படி கண்ணே உக்கிரவல்லி. உன் புள்ள உனக்கு இப்ப வளைகாப்பு நடத்தும். ஏய் ஏய் ஏமா உன் புள்ள கம்ச தூங்குதே. ஓஹோ உன் அம்மா கேட்டா என்னங்க சரியா பாவாடை தெரியல அடிக்குறாமா? டேய் கம்ப்ளைண்ட் டேய் கேவியா உட்காரு. எவடியாவா உட்காரு. அம்மாடா உட்காரு. ஓ அந்த நம்ம லாஜ்ல நீ தானே அது? தாயா தாய். அந்த 5 நம்பர் லாட்ஜ்ல நீ தானா நான் அப்பவே சொன்னேன். குழந்தை போன்ற 6வது மாசத்துல தேவட பண்ணுக்கு மஞ்சள் கம்பளம் வச்சு அப்பவே தீர்த்து கட்டினா இந்த தேவட பண்ண தேவடியா தேவடியா பையன் தேவடியா பையன் நான் நடக்கும்டா. மேல வச்சிருவேன். மேல அடிக்காத கீழே அடி. ஏய் பூமதி ஏய் இவன் இப்படிலாம் பண்ணுவா தெரிஞ்சிருந்தா நான் 5 மாசமே கழிச்சிட்டு இருப்பேன்டா அவனை. வேணா ரெண்டாவது நான் போல குத்துருப்பேன். அம்மா உட்காரு. அக்கா, அம்மா கம்சா. பாதத்திற்கு ஏய். இந்த கம்சபவதி ஏய். அநேக போயிட்டு அவளுக்கு உங்க அம்மாளுக்கு ஆனா 17 வயசுல புள்ள பெத்த பண்ணி ஏய் நான் என்ன மாற போறேன். நீ வந்திடாடா கண்ணே வந்திடாடா. வந்திடாடா கண்ணே வந்திடாடா. இந்த வையகத்தில் கம்சா என்னடியா? ஏய் இன்னாடி தேவை என்ன டேய் தாய்டா தாயார் தான் மயிர. அம்மாடா. டேய் அப்பனுக்கு எத்தனை வயசாச்சு? 60 வயசு ஆகுது. நீ கூட தானே இருக்கிற. ஆமா ஏங்க உனக்கு வயசாகி போச்சு. ஆ, நாட்டை பிள்ளை கிட்ட கொடுத்துருங்க கொடுத்துருங்க. சொல்லலாம் இல்ல. இவன் வச்சு காமந்து பண்றவனா இருந்தா வந்துட்டு சொல்லி வீட்டுல சொல்லி தேத்து மாத்து சொல்லி ஏய். எழுதி வைக்கலாம். நீ வித்து குட்டில போடுற கம்யூனிட்டி பச்சின் வாழறான் வித்து குடிக்கிறான். அது தேவையான விஷயம். குடியார கம்யூனிட்டி ஒப்பாரி சேர்த்து வச்சோம். பெத்ததியாடி? ஆனா நீ பெத்தா யார் பெத்த? ஆமா பெத்த பிள்ளை பெத்த நல்லா வளர்க்கணும்ல நீ. ஊதாரி நீ தானே வந்த கம்யூனிட்டி பையா என்கிட்ட வந்த பெரியவங்க என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே இலக்கையில நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பிலே நீ நீ என்கிட்ட வந்த கம்யூனிட்டி குடியார பையா ஒயிட் ஷாப்லயே வந்து நீ என்கிட்ட வந்து ஒழுங்கா இருந்திருப்ப போய் சாப்பிடு, போய் ஒயிட் ஷாப்லயே வந்த கல்லூரி போட்ட பையா போய் நான் பேசுறேன் உன்கிட்ட. நான் தேவை பண்ணி பேசுறேன். இந்த நாட்டுல முழு கொடுக்க முடியாதா? ஏண்டா எனக்கு பின்னால் நீ தான் அரசாக போற. இன்னைக்கு நான் ராஜாவாகணும். நான் என்னைக்கு இருக்கிறேனோ அன்னைக்கு முடி சுட்டி சந்தோஷமா வாய். நீ என்னைக்கு சாவறது நான் என்னைக்கு ராஜாவாகிறது? ஏண்டா வயது 60 அது உனக்கு 20 ஆகுது. ஏன்டா 60 வயசு வரைக்கும் நான் ஆட்ட ஆண்டல உனக்கே உனக்கே இம்மா ஆசை இருக்கும் போது எனக்கு இருக்குமா இருக்காரா? இருக்கணும் தான். அட உக்கிரஜா நாடே பாட்டா பாட்டா அப்படாவது போடா போடா 60 வயசு ஆகி போச்சு இன்னும் ஓக வச்சு அன்னைக்கே நான் சொன்னேன் குட்டுறேன். ஏய் மனோ சிம்மாசனம் எடு. அதோ தோ தோ சிம்மாசனம் போடு. குட்டனே போடுடா. ஏய் மனோ ஏமா இது யார் முடி? இது உங்க அப்பா உக்கிரஜன முடி. யார் முடி? உக்கிரஜன மகாராஜா முடி. உக்கிரசேனன் முடி. இந்த உக்கிரசேனன் முடி உக்கிரஜனன் முடி இந்த கம்சன் கால் அடி. இந்த உக்கிரசேனன் முடி முடி கம்சன் கால் அடி.
உக்ரசேனன் முடி முடி இந்த கம்சன் கால். ஏய் ஓ, முடி நானா வாங்கிட்டேன் ஆமா பட்டை நானா சொல்ல முடியுமா சொல்ல முடியாது. என் குருநாதர் இருக்கிறான் எங்க அப்பாவுக்கு மந்திரி வசுதேவர் அவன் இருந்தா நம்ம முடி சொல்றதுக்கு கூட போய் ஒரே ஓட்ட கூட்டு வந்துடுறான். பட்டம் சூட்டினாலே வசுதேவர் பட்டம் சூட்டினாலே எத்தனா இந்தாங்க, இந்தாங்க. இந்த நாட்டை நல்லபடியா அரசாட்சி ஆளணும். எப்படி ஆ, இப்ப இந்த நாட்டுக்கு நீதான். எவனா ஒருத்தன் ஆடி பார்க்க முடியுமா ஏய் பத்திர தீர நானே ராணா போற தீர நானே இந்த வடமுறைக்கு இப்ப நானே ராஜா அதனால் ராஜா எக்கொண்டே ரைத்தைவன் நானே இந்த உலகத்திற்கே நானே தெய்வம் அதனால் அன்னை யாருக்கு கொஞ்சம் அது மட்டுமா நான் என்ன செய்ய அந்த தேவ ரைசர் ராஜன் இந்த வடமதுரைக்கு நானே ராஜா ஏற்கனவே காலத்தில் எங்க அப்பா ஆட்சி செய்யும் பொழுது இந்த பாப்பார பசங்க சாமியார் பசங்க சன்னியாசி பசங்க ஓடி வந்து என்னுடைய பொன் பொருளை பூரா தானே வாங்கி போயிட்டான் இப்ப நான் இருக்கிறேன் அந்த மாதிரி திருட்டு தேவடியா பசங்க யாரா வந்தா நான் இருக்கு மாறிக்கிறேன் சொல்லாத நான் மாறிக்கிறேன்னு சொல்லு எப்படி சொல்லணும் உக்கிரசேனன் கொஞ்சம் தாயம் கொடுத்தான் அவன் பிள்ளை வாரி வாரி கொடுத்தான் அவனுக்கு சொல்லி அவன் உள்ள கூப்பிடுவான் சங்கமா தர்ப்போம் சாமியார் தர்ப்போம். ஐயா சாமிகளே ஐயா தினந்தோறும் திருவண்ணாமலையிலிருந்து வடமதுரைக்கு செல்வது வழக்கம். ஆனா நம்ம 4-5 சாமி தான் வந்துக்கிறோம். ஆமா. இன்னொரு சாமி ஆளை காணோம். இன்னும் 2 சாமி இதோ நிக்குது பாரு. அது பொம்பளை சாமி தான் நோண்டும். சாமி தப்புண்டி தேவா சுவாமி தாசம் தாசம் தாசம்
ஏன் கோசம் 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 சாமி டை 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 சாமி தினந்தோறும் வருவோம் வடமதுரை போய் அந்த உக்ரேசன மகாராஜிடம் தேவைன்ற பொருளை வாங்குவோம் ஆனா மாலை மாட்டேங்குதா தலைவலிக்குது வேற கம்மி மாலை மாட்டேங்குது ஐயா வடமதுரைக்கு வந்து உக்ரேசன மகாராஜிடம் தேவைன்ற பொருளை வாங்குவோம் ஆனா அவரை விட இன்னைக்கு அவன் மகன் கம்சபூபதி அவங்க அப்பா பட்டம் கொடுத்துட்டாரு அவங்க அப்பாவோட இப்ப கம்சபூபதி வாரி 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 கொடுக்குறான்னு கேள்விப்பட்டுக்கிறேன் வாரி வாரி குடுன்னு கேள்விப்பட்டுக்கிறேன் ஆனா வரவையில உனக்கு தலைவலின்னு சொன்னேன் ஆமா முன்ன போய் வயிற்றுக்கு சாப்பாடு சாப்பிட்டுட்டு உன தலைவலியை தீர்த்துட்டு வா ஒரு ஆள் போவாங்க சாமியார் மெண்டல் ஏறிடுவே சாமியார் மெண்டல தான் இருக்கிறாரு உனக்கு தேவைன்றது துணிமணில இருந்து பிரஷ் வரைக்கும் வாங்கிட்டு சோப்புல இருந்து 7 நாளா குளிக்காம தான் போர் உனக்கு குளிப்பாட்டி விட்டுருவான் நீ போய் பார்த்துட்டு சாப்பாடு போய் சாப்பிட்டு வா சாமிக்கு மூத்திரம் விட்டு வருவான் சாமியாரே சொல்லு யாரால எக்கமா சமயம் வந்து நம்ம நாட்டை தேடி அரண்மனை நாடி எக்கச்சக்கமா சாமியார் ஒருத்தனா தந்திரமா என்ன கேட்டு உள்ள அனுப்பு ஐயா எங்க மகாராஜா வர சொன்னாரு ஆனா என்னென்ன உனக்கு வேணுமோ அது என்கிட்ட சொல்ல சொன்னாரு என்ன தெரியுமா வேணும் தெரியுமா என்ன வேணும் தெரியுமா கூலி போற மண்டல் ஒரு பண்டல் ஆமா அப்பா அம்மா முதல்ல குளிப்பு கேக்குது வாங்கிட்டு ஒரு பண்டல் இது ஒரு பண்டல் ஒரு பண்டல் சாப்பிடுறதுக்கு புளிப்பட்டை லெமன் பட்டை தயிர் பட்டை இதெல்லாம் சாப்பிடுறதுக்கு குடிக்கிறதுக்கு என்ன தெரியுமா என்ன ஒரு கேஸ் பீர் ஆமா ஒரு கேஸ் பீர் ஆமா இது போதும் அப்புறம் அவங்க தங்கச்சி ஒண்ணுக்குதாமே யாரு தேவைக்கு ஆமா அது ஒண்ணு கொடுத்தா போதும் ஆமா மீதி எதுவும் வேற எந்த வேலையும் இல்லை அப்புறம் ரோஹிணி போதும் இதான சொன்னா கேட்டுட்டேன் அட ஆகட்டும் 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 மாமா ஐயா சாமியாரே ஓ சாமியாரே ஐயா நீ வயிறார சாப்பிட்டது நீ சாப்பிட்ட சாப்பாடு மூக்க தொலைக்குது வாசனை கம 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 கமன்னு வந்து கொண்டே இருக்குது நீ அருமையா சாப்பிட்டியா ஆமா அதனால என்கிட்ட போன் பண்ணி உடனே என்ன அனுப்புன்னு இந்த சாமி சொல்லுது நான் சொன்னா சாமி உன் தலைவலி இப்ப தீர்த்துருவா ஓ ஐயா சாமி சாமியாரே இல்ல குருபாடு பக்கத்தாரு தம்பி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி பீஃப் பிரியாணி ஆமா இந்த பேர் தான் சாப்பிட்டுதானே எல்லாம் வர்த்தகரி ஓ இவன் வந்து அவன் சொல்ற மாதிரி வர்த்தகரி கோய் காலு கோய் ஈரல் கைகளை எது தேவையோ அதெல்லாம் அப்படி அது போகட்டும் தம்பி ஒரு கேஸ்
வீரன் கோட்டு. ஓ, வீரன் கோட்டு. ஆமா. இப்ப அதான் சாப்பிட்டுக்கிறியா? தாண்டே ஏய், வீரன் கோட்டு. ஒரு கேஸ். கேஸ். ஆமா. ஆன்ஸ் பாய்டு ஒரு பண்டில். ஓஹோ, ஆன்ஸ். ஆமா. பரவாயில்ல. சிக்ஸ் சிகரெட். ஆனா ஆனந்து பார்த்தா 3 அடி தாங்கற பூரா கேக்குற பாரு. ஏய், சொல்லு. கிங்ஸ் சிகரெட் பாக்ஸ். ஆமா. அடே அப்பா. அதுவோ. அப்படியே. இரு. ஏய், ஹீரோயின் இருக்கா பாரு, அவன் தங்கச்சி. ஆமா. 2 வேணுமா 1 வேணுமா? ஒண்ணு போதும். ரைட். ரோகிணி இருக்கா பாரு. சமாளிக்க மாட்டாரு அவரு. ரோகிணி இருக்கா பாத்தியா? ஒண்ணு கொடுத்தா போதும். அப்படியே. தேக்கு கட்லு. ஓ, தேக்கு கட்டு. சாதா தேக்கு கட்லு கூடாது. ஏன்னா அந்த ஆச்சரிய பத்தி கரெக்டா காமிக்கிற மாதிரி. டேய், வருமா தேக்கு இருக்கு பாத்தியா கட்லு? கட்லு. அந்த கட்லு. யா, இஸ்பிரிங் பெட். ஏன் பாயில படுத்தா சொல்ல முடியாதுல? சரி. தேவர். இஸ்பிரிங் பெட். அது இப்படி கட்டு சத்தம் வருமே. ஏன்னா டேய் வாடா மத்த பாடு என்ன நாட்டுக்கு ராஜான்னு நினைச்சீங்களா இல்ல பார்ல வேலை செய்யற ஏய், அது மட்டும் கிடையாது. இலைக்கடியில 500 ரூபாய் பணம் வைக்க வேண்டும். ஓ, 1500. ஆமா. அடே அப்பா. அண்ணா 1500 ரூபாய் வச்சா 6 நாளைக்கு வெளிய வராதுங்களா? வெளி வராம இருக்கலாம். ரைட். அப்படியே தேவர். மல்லிப்பூ, ஜாதிமல்லி, ரோஜா பூ, அனைத்து பூவும் அலங்காரமா இருக்க வேண்டும். பெட்ரூம்ல. ஏய், ஆமா. அந்த பூல என்ன விலை வாங்கணும்? ஓ. தண்டம்பட்டல. தண்டராம்பட்டு. தண்டம்பட்டல வாங்கணும். தண்டராம்பட்டு. விஜயபூனூர். ரைட். ஆமா. இன்னைக்கு உனக்கு வந்து சனி ஏய், ஆர்லகறான். போய் சொல்றா. குடு சொல்றா போடா. நான் சொல்றேன் போய் சொல்றேன். ஐயா மகாராஜா. ஏய் அவர் சொல்லுங்க. அவன நேரா நானே போய் பாக்குறேன். போய் பாருங்க. பாடா அப்படி. ஆனா உலகத்துல 1500 ரூபாய் கேக்குற மாதிரி கட்டி ஆண்டு போடு. ஆட்ட சந்தால பாவியே உத்தம சாமியாரே, தண்டம்பட்டு போறீங்களா? தண்டம்பட்டு போறீங்களா? மகாராஜா சந்திராமுடுக்க போணும். சந்தாமட்டுக்கே போயிருந்தா வேற எங்க பூமிக்கு மாட்டேன். நீங்க எங்க போய் அவர் என்ன கேட்டோ அதை கரெக்டா வாங்க. வீரம் போட்டு எத்தி வேணும் ஒரு கேஸ். ஒரு கேஸ் 49 ஒரு கேஸ் ஐந்து தொண்ணு போனா அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்குது இப்ப. 1500. ஏய், ஏய் ஐயா 30 முழம் மல்லிப்பூ, 40 முழம் கனகாபுரம், 45 முழம் ஏத்ரா மாதிரி வேலை கேட்கற மாதிரி. இதெல்லாம் கேட்டாயா? பெட்ரோல் ஓடுமா? நான் என்ன நாட்டுக்கு ராஜான்னு தான் நினைச்சீங்களா? இல்ல இந்த பார்ல வேலை செய்யணும். சிகரெட், ஆன்ஸ், போட்ரு இதெல்லாம் பார்ல பிடி சொல்றத சொன்னீங்க. மாமா வேலை செய்யறோம், அடுத்து செய்யத்தானே போறோம். வேலை செய்யறேன். மகாராஜா இவருக்கு பீடி வேணுமா? அவன் கூட்டாளி. அப்புறம் பேசுறீங்க. அப்புறம் மாமா வேலை செய். அது உங்களுக்கு தான் தெரியும். ஐயா கட்டு ஓடுமா? மகாராஜாவுக்கு இந்த ஆண்டு சாரைக்கு கோட்டு இது பழக்கமே கிடையாது. சாமி இங்க வாங்க. ஐயா சாமி, நீங்க வயிறார சாப்பிட்டது சரி. என் பசி தீர்ந்து விட்டது. சாமி வந்தவரையே போயிடுறேன். நாங்கள் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி அனைத்து சாப்பிட்டோம். நீங்க சாப்பிட்டது என் காதாலே வாங்கிட்டேன். அதெல்லாம் நீங்க சாப்பிட்டாதான் எங்க மனசு திருப்தியா இருக்கும். நீ எங்க சாப்பிடலனா இவங்களுக்கு பேஜாவும். நீ சாப்பிட்டா உங்களுக்கு ஜீரணமாகும். நீ எதை சாப்பிட்டாலும் எனக்கு பேதி ஆயிடுமா? ஏய், நாங்க சாப்பிட்ட சாப்பாடு நீ சாப்பிடாம போனால் எங்களுக்கு ஜீரண சக்தி ஆகாது. ஐயா நீ வாங்கத்துல மாமியாட்ட கூட வறுத்து வைக்கிட்டோம். காலைல பாத்துக்கலாம். ஏன்டா 10 கூரை வீடு இருந்தா ஒரு கூரை வீடு எரிஞ்சா 9 கூரை வீடு சும்மா இருக்கும். நாங்க எப்பவுமே 10 வச்சிருவோம். அது மாரி குடும்பத்தை தான் போடுத்துட்டு நிப்ப. நீ அதுல 1ஆம் நம்பர். ஆமா, தாங்கல 10 வச்சு பாரு. நீ போ. நாமாச்சு அதான் இருக்கு போ. மச்சான் திருவாரூர். ஏய் பெங்களூரு. சரி போ. அடித்தோட பக்கத்து நாளே. படிக்கடையில சரடா தானே நீ. ஏய் அவன மாரி நான் அதிகமா கேட்க மாட்டேன். சிம்பிளா கேட்பேன். சிம்பிளா. ஏ பாரு ஒண்ணு வேணாம். லெமன் பட்டை, லெமன் பட்டை, புளி பட்டை, தயிர் பட்டை, புளியாங்கொட்டை, பன்னி வெட்டை. ஆமா இதெல்லாம் ஆயி போச்சு. எல்லாம் ஏற்கனவே முன்ன வந்தவங்க சாப்பிட்டாங்களா? இல்லையா? இல்ல. அந்த இலைக்கு அடியில ஒரு 5500 ரூபாய் வச்சா போதும். ஆமா. அவன் தங்கச்சி இருப்ப தேவைக்கு ரோகிணி வேணாம். தேவைக்கு மட்டும் எனக்கு இருந்தா போதும். ஒரு 4-5 மாசம் என் கூட தான் இருக்குது. ஆமா
இப்ப நான் தான் ஜாயிண்ட் இருப்பேன். ஆமா ஆமா எப்படி அப்ப எங்கே இருப்பேன்? யாருமே ஜாயின் இல்ல டேய். தேவைக்கு கொடுத்தா போதும். ரைட். எனக்கு அதிகம் வேணாம். வேணாம். இதை மட்டும் கொடு. குடு குடு சொல்றேன். ஆமா. என்ன போ உடம்பு ஏய் ஐயா என்ன வேணும்? லெமன் பட்டை, லெமன் பட்டை, புளியாங்கொட்டை, பண்ணி பட்டையா? தேவைக்கு தேவைக்கு வா. என் தங்கச்சி தேவைக்கு அஞ்சாறு மாதம் உன் கூட ஜாயிண்ட் வா. அடி நம்ம மாமாளுக்கு நான் பேரு. ஐயா ஐயா அந்த தேவகனுடைய போன் நம்பர் கொடுத்து ஒரு குடும்பத்தை கத்துட்டான் ஐயா. வாங்க வா. என்ன பக்தி நீ? நான் சிவன் பக்தன். நெத்தில என்ன? பட்டை. கை நீட்டு. எச்சு துப்பு. துப்புடா நூத்துப்புடா. எச்சே வரல அதுல. எனக்கே வரல. என்ன பண்ண? பட்டை. ஏய் 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 அவன் 5 ரூபாய் காசுமா இருந்தா. எத்தினி பேர் கம்பி? என் வீடு சொத்து பூரா இதுக்கு எத்தி பேர் போடுது. ஐயா பட்டாளிங்களா இல்ல ஐயா பட்டாளி. ஏய் அதுவும் சாமியார் வர்றவனுக்கு போல சன்னியாசி தானே. தங்கச்சி கேக்குறீங்க சன்னியாசி கேட்கணும் பொண்டாட்டி இருக்குடா. சாமியார் சைடுல இருக்கிறது பூரா சாமியார் சைடு கேக்குறீங்க. எவ்வளவு பண்ணி யாரோ ஏய் பாரு நான் சாப்பிட்டு கூட உங்க அம்மா காலி கூலி மொத்தம் ஓடி ஏய் பாப்பா பாப்பா என்ன பத்தி உனக்கு தெரியாது. என்ன ஏய் என்னடா திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு திருவண்ணாமலை மாவட்டத்திலே சுத்து வட்டார பகுதி எல்லாம் என் பேரை கேட்டாலும் அலறுவாங்க. என்ன உன் பேரு? மெண்டலு. பீத்து நீ ஆனா இருந்து போயிடும் எங்க அப்பா வேலையை. ஏய் இப்ப எங்க அப்பா வேலையை கடமை போறோம். நான் தான் நிறைவேற்றணும். ரெண்டு தங்கச்சி தேவகி யோகினி அவளுக்கு திருமணம் செய்யணும். தங்கச்சி தேவகி ரெண்டு பேரும் தேவைக்கு தப்பா
ஆ